46 பவுன் நான் வாங்கினது. 46 பவுனுக்கு 22% வேஸ்டேஜ் இல்லாமல் தான் அவனை கூப்பிட்டார். சார் 9 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க சார். 9 லட்சம் சேவ் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். அந்த ஃப்ளோர் மேனேஜர் என்ன கூப்பிட்டாரு. சார் இதோட இந்த ஸ்கீம் நாங்களே க்ளோஸ் பண்ண போகிறோம் சார். வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீம்ல போட்டிருந்தீங்க. ஏன்னா என் ஒய்ஃப்ட்ட நான் பர்பஸாக சொன்னேன், நீ எடுக்கிற கோல்டு அவங்க சொல்லியிருக்காங்க 0%, நீ கோல்டு தாறுமாற எடு, 25% போய் எடு. வேஸ்டேஜ் எங்க அதிகமாக இருக்கும் அந்த கோல்டு எடுங்க. என் ஒய்ஃப் 22க்கு எடுத்தாங்க. சார் இந்த ஸ்கீமை எங்க எம்டிஏ எங்களுக்கு சொல்றாரு சார், இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, இல்லாட்டி மேக்ஸிமம் 15% வேஸ்ட் வரையும் ஓகே, அதுக்கு மேல இருந்தா பே பண்ண சொல்லணும் சார். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஆமா, அது ஒரு சில கடையில வந்துட்டு 18%க்கு மேல கிடையாதுங்கல்ல. ஆனா நான் 17ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனால எனக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது. எனக்கும் அந்த மேனேஜருக்குலாம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. அந்த கோல்டு ஜுவல்லரிக்கும் நல்ல ரிலேஷன் இருந்துச்சு. அதனால நான் ஒருத்தரையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். சார் கன்ஃபார்ம் தானே, ஜீரோ தானே, நான் இன்வெஸ்ட் பண்றேன் சார், இந்த வருஷம் நான் 2 லட்ச ரூபா பண்ண போறேன், இன்னும் ஓகே தானே ஓகே சார் அப்படிமாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா புது ஸ்கீம்ஸ் என்னன்னா only up to 18%. அதுதான் up to 18% எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுதான் ரியல் மணி இஸ் அ கோல்டு ஒன்லி. நீங்க எந்த கண்ட்ரி வேணா போங்க, ஃப்ளைட்ல இருந்து இறங்குங்க, உங்க கையில இருக்க 100 கிராம் என்னவோ கிராமம் வைங்க, அந்த கண்ட்ரியோட டாலர் அந்த கண்ட்ரியோட பணம் உங்களுக்கு வந்துடும். நம்ம கரன்சிக்கு என்ன வேல்யூ? கரன்சி நாளைக்கே கூட கவர்னர் இந்த கரன்சி செல்லாதுன்னு முடிஞ்சு போச்சு. கரன்சி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கோல்டு அப்படி இல்லை. கோல்டும் சில்வரும் தட் இஸ் அ ரியல் மணி. இட்ஸ் என்ன சொல்றது, உலகத்துக்கான ஒரு பொது ஒரு பொருள்னா அது கோல்டு தான். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த கோல்டை நான் என்ன பண்ணேன், எய்ம் பண்ணி அதை நான் வாங்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் ஃபிசிக்கலாக. அப்போ எனக்கு இந்த வேஸ்டிங் சார்ஜ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஏடா 10% 20% கோல்டு கேட்குறாங்களே, கோல்டை வாங்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வேஸ்டேஜ் இருக்குது. இதே தான் பண்ணணுமே தான் இந்த 2017லேருந்து 2016லேருந்து நான் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நான் பண்ணேன். 46 பவுன் நான் வாங்கினது. 46 பவுனுக்கு 22% வேஸ்டேஜ் இல்லாமல் தான் அவனை கூப்பிட்டார். சார் 9 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க சார். 9 லட்சம் சேவ் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். அந்த ஃப்ளோர் மேனேஜர் என்ன கூப்பிட்டாரு. சார் இதோட இந்த ஸ்கீம் நாங்களே க்ளோஸ் பண்ண போகிறோம் சார். வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீம்ல போட்டிருந்தீங்க. ஏன்னா என் ஒய்ஃப்ட்ட நான் பர்பஸாக சொன்னேன், நீ எடுக்கிற கோல்டு அவங்க சொல்லியிருக்காங்க 0%, நீ கோல்டு தாறுமாற எடு, 25% போய் எடு. வேஸ்டேஜ் எங்க அதிகமாக இருக்கும் அந்த கோல்டு எடுங்க. என் ஒய்ஃப் 22க்கு எடுத்தாங்க. சார் இந்த ஸ்கீமை எங்க எம்டிஏ எங்களுக்கு சொல்றாரு சார், இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, இல்லாட்டி மேக்ஸிமம் 15% வேஸ்ட் வரையும் ஓகே, அதுக்கு மேல இருந்தா பே பண்ண சொல்லணும் சார். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஆமா, அது ஒரு சில கடையில வந்துட்டு 18%க்கு மேல கிடையாதுங்கல்ல. ஆனா நான் 17ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனால எனக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது. எனக்கும் அந்த மேனேஜருக்குலாம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. அந்த கோல்டு ஜுவல்லரிக்கும் நல்ல ரிலேஷன் இருந்துச்சு. அதனால நான் ஒருத்தரையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். சார் கன்ஃபார்ம் தானே, ஜீரோ தானே, நான் இன்வெஸ்ட் பண்றேன் சார், இந்த வருஷம் நான் 2 லட்ச ரூபா பண்ண போறேன், இன்னும் ஓகே தானே ஓகே சார் அப்படிமாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா புது ஸ்கீம்ஸ் என்னன்னா only up to 18%. அதுதான் up to 18% எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுதான் ரியல் மணி இஸ் அ கோல்டு ஒன்லி. நீங்க எந்த கண்ட்ரி வேணா போங்க, ஃப்ளைட்ல இருந்து இறங்குங்க, உங்க கையில இருக்க 100 கிராம் என்னவோ கிராமம் வைங்க, அந்த கண்ட்ரியோட டாலர் அந்த கண்ட்ரியோட பணம் உங்களுக்கு வந்துடும். நம்ம கரன்சிக்கு என்ன வேல்யூ? கரன்சி நாளைக்கே கூட கவர்னர் இந்த கரன்சி செல்லாதுன்னு முடிஞ்சு போச்சு. கரன்சி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கோல்டு அப்படி இல்லை. கோல்டும் சில்வரும் தட் இஸ் அ ரியல் மணி.